இந்த ரிவைவல் கிட்ஸ் ப்ரோக்ராம்ல பாக்குறதுல ஸ்கூபிக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா குட்டி? ஆமா, மாசம் மாசம் எப்படா ரிவைவல் கிட்ஸ் ப்ரோக்ராம் வரதானே எதிர்பார்க்கறீங்க. உங்களை பார்க்கறதுக்கு எப்பவுமே இந்த மாச கடைசில தான் வருவேன் குட்டி. போன மாசம் பாத்தீங்கல்ல, ஜாலியா இருந்தீங்க. நிறைய கேம், ஆப்ஜெக்ட் லெசன், ஆக்டிவிட்டி எல்லாம் பாத்தீங்களா? போன மாசம் தலைப்பு என்ன? ஐயோ வந்துட்டீங்களா? வெள்ளத்தின் ஆவியானவர். இன்னைக்குள்ள தலைப்பு நான் அப்புறம் சொல்றேன். சரி, இன்னைக்கு உங்க கூட சூப்பரா ஆக்ஷன் கத்து கொடுக்கறதுக்கு என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. யாரு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ, மறந்துட்டீங்களா? சரி சரி, நானே சொல்றேன். அதுதான் நம்ம கிட்டோவும் நம்ம லியோவும். இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்துதான் நான் இன்னைக்கு டான்ஸ் ஆடி உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறேன். ஜாலியா இருக்கிறீங்களா? சரி சரி, சீக்கிரம் என்னங்க பார்க்கலாம். அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. இல்லை இல்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கணமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. இல்லை இல்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. இல்லை இல்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கணமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. இல்லை இல்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆக்ஷன் சாங் பண்ணி டயர்டா ஆயிட்டேன் குட்டீஸ். நீங்களும் டயர்ட் ஆயிட்டீங்களா? ஆமா 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 குட்டீஸ். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் கெஸ் பண்றீங்களா? ஆமா, எப்பவுமே வசனம் கத்துக்கணும் குட்டீஸ். வசனம் தான் நம்ம வாழ்க்கைய உயிர்ப்பிக்கும். ஆமா, இன்னைக்கு என்ன தலைப்பு முதல்ல சொல்லிருக்குமா? எல்லாரும் இனிமேல் இப்படி கைவிங்க பார்க்கலாம். எஸ் எஸ் எஸ், வல்லமையின் ஆவியானவர். எஸ் குட்டீஸ், நம்ம ஆவியானவர் முடிச்சுட்டாலே ஒவ்வொரு மாசமும் பார்த்துட்டு வரோம். இந்த மாசம் வல்லமையின் ஆவியானவர். சரி குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வசனம் கத்துக்கலாமா? வசனத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப 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 டிஃப்ரெண்டான மெத்தட்ல சொல்லி கொடுக்க போறேன். என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா? என் கூட இன்னைக்கு ஒரு அக்கா வர போறாங்க. வசனத்தை எப்படி சொல்றாங்க பார்க்கலாமா? குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான முறையில வசனம் கத்துக்க போறோம். ஏத்தீங்களா? என்னடா நானும் எந்த ஒரு சாட்டை பிடிக்கிறோம், இந்த பாப்பா இங்க நிக்கிறாங்க, கையில எதையோ வச்சு நினைக்கிறீங்களா? சரி, இந்த சாட்ல உங்களுக்கு வசனம் தெரியுதா? ஓ, தெரியலையா? டீச்சர் உனக்கு தெரியுதா? தெரியலையா உனக்கும்? ரெனிஷா உனக்காவது தெரியுதா? தெரியல. சரி குட்டீஸ், உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு மேஜிக் பண்ண போறோம். ரெடியா இருக்கீங்களா? ரெனிஷா, இப்போ உங்க கையில என்ன இருக்குது? பெயிண்ட் பிரஷ் வச்சிருக்கீங்களா? சரி சரி குட்டீஸ், எனக்கு ரெனிஷா இந்த சாட்ல எதுவுமே இல்ல, ஆனா அவங்க பெயிண்ட் அடிக்கும் போது வசனம் வரும்போது பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே ரெனிஷா, நீங்க பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பிள்ளைங்களுக்கு தெரியவே இல்லையா? பிள்ளைங்களா நல்லா ஷார்ப்பா கவனிங்க. ஓகே ரெனிஷா, இப்போ கொடுக்க போறாங்க. பெயிண்ட் கொடுத்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். கொடுங்க கொடுங்க கொடுங்க. வாசிச்சுக்கிட்டே கொடுங்க, சரிங்களா? நல்லா அழகா கொடுங்க, பெருசா கொடுங்க. வெரி குட் பிள்ளைங்களா. ஏதோ ஒரு வார்த்தை வருது, மேலே நல்லா கொடுங்க. வா வா பாருங்க, சும்மா சாதாரண பெயிண்ட் அடிச்சோன்னா எவ்வளவு அழகா வாசனை வருது.
ரெடிசா அப்படி வாசிச்சுக்கிட்டே சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வார்த்தை போட்டிருக்குது? வல்லமையுடையவர். வெரி குட், வல்லமையுடையவர். அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். சூப்பரா கொடுக்குறாங்களே. வெரி குட் வெரி குட். பிள்ளைங்களா பாருங்க, என்னமோ வந்துகிட்டே இருக்குது வசனம். வெறும் ஒயிட் ஷாப்ல இருந்து எவ்வளவு அழகா வசனம் வருது பாருங்க. வேகமா கொடுங்க. மகிமையானவைகளை. வெரி குட், மகிமையானவைகளை. அழகா வருது பிள்ளைங்களா பாருங்க. வாவ், சாதாரண பெயிண்ட் அடிச்ச வசனம் வருது. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை. பாருங்க எப்படி இப்படி பாத்தீங்களா மேட்சிச்சு. எனக்கு. ஓ எனக்கு. வா சூப்பர் சூப்பர், நல்லா கொடுங்க, மேலே கீழே கொடுங்க. வாவ் பிள்ளைங்களா, அசந்து நீங்க எப்படி வருதுன்னு தெரியல, சொல்லவே மாட்டேன். செய்தார். குட்டி பாத்தீங்களா, பெயிண்ட் அடிச்ச உடனே எவ்வளவு அழகா வசனம் வந்துருச்சு பாருங்க. ஓகே ரெனிசா, இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமையுடையவர். வல்லமையுடையவர் மகிமையானவர்களை. மகிமையானவைகளை எனக்கு செய்தார். எனக்கு செய்தார். லூக்கா லூக்கா 1:49. 1ஆம் அதிகாரம் 49வது பாத்தீங்களா? வாவ் பாருங்க, சாதாரண பெயிண்ட் அடிச்சது எவ்வளவு அழகா வந்துருச்சு. இன்னும் ஒரு முறை நான் சொல்றீங்களா? சொல்லுங்க. வல்லமையுடையவர் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை மகிமையானவைகளை எனக்கு செய்தார். எனக்கு செய்தார். லூக்கா லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். 49. சூப்பர் சூப்பர் பிள்ளைங்களா, அந்த வசனம் என்ன சொல்லுது? வல்லமையுடையவர் யாரு? இந்த ஜீசஸ் தான். அவர் வந்து மகிமையான இது செய்வாராம். உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாங்க. உங்க வாழ்க்கையில எதுக்காக நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க? இந்த வசனத்தை டெய்லி அறிக்கை செய்யுங்க, ஆண்டவர் செய்வாங்க. இப்ப நான் சொல்லுங்க. வல்லமையுடையவர் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை மகிமையானவைகளை எனக்கு செய்தார். எனக்கு செய்தார். லூக்கா லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். 49ஆம் வசனம். சூப்பர் சூப்பர் பிள்ளைங்களா, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இயேசப்பா உங்களுக்கும் மகிமையானவைகளை செய்வாங்க. என்ன நம்ம இயேசப்பா வல்லமையுடையவர். குட்டீஸ் நல்லா இருக்கீங்களா? என் கூட இன்னைக்கு சூப்பரா ஒரு கேம் விளையாடுறதுக்கு 2 அக்கா வந்திருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்கலாமா? உங்க பேர் என்ன? ரெனிஷாவா? சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்க பேரு? ஏஞ்சல். ஓகே, 2 பேரும் நைஸ் நேம். ஓகே, இன்னைக்கு நீங்க என்ன கேம் விளையாட போறீங்கன்னு சொல்லட்டுமா? ஓகே பாருங்க, என் கையில என்ன இருக்குது? பென்சில். கரெக்டா சொன்னீங்களே. இப்போ இந்த பென்சிலை என்ன பண்ண போறேன்னா உங்க கையில கொடுக்க போறேன். இந்தாங்க ரெனிஷா, உங்களுக்கு ஒரு பென்சில். இந்தாங்க ஏஞ்சல், உங்களுக்கு ஒரு பென்சில். சரி, இப்போ இந்த பென்சிலை வச்சு குட்டீஸ் இவங்க ஒரு டிஃபரெண்டா காமெடியா உங்களுக்கு ஜாலியா ஒரு கேம் விளையாட போறாங்க. பார்க்கலாமா? இப்போ இந்த பென்சிலை உங்க மூக்குல வைக்கணும். வைங்க பார்க்கலாம். அப்படிதான் கரெக்ட். சூப்பரா வச்சிட்டீங்க. சரி, இப்போ உங்க கையை நீங்க வந்து பென்சிலை வச்சு பிடிக்க கூடாது. மூக்குல வச்சிட்டீங்களா? குட்டீஸ் பாருங்க, சைனீஸ் மாதிரி என்னங்க பாருங்க. வைங்க. வெரி குட். சூப்பர் வச்சிட்டீங்களா? இப்போ நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் நீங்க செய்ய போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? ஓகே, கையை பின்னாடி வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களை தலையசைங்கன்னு சொன்னா தலையசைக்கணும். டான்ஸ் ஆடுங்கன்னா டான்ஸ் ஆடணும். உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கணும். நிக்கிற இடத்துலயே ஓடுங்கன்னா ஓடணும். ரெடியா இருக்கீங்களா? குட்டீஸ், உங்க வீட்ல பென்சில் இருந்தா நீங்களும் பென்சில் எடுத்துட்டு இதை செய்யுங்க. எடுக்க போறீங்களா? சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். போங்க. குட்டீஸ் பார்க்கலாமா? ரெனிஷா வச்சிட்டீங்களா? ஓகே, இப்போ தலையசைங்க பார்க்கலாம். தலையை நல்லா அசைங்க. தலையை மேல தூக்க கூடாது, நேரா வச்சு அசைங்க. விழுந்துருச்சு. ஏஞ்சலுக்கு விழுந்துருச்சு பாருங்க. அடுத்து வைங்க வேகமா. நான் என்ன சொல்றேன்னா நீங்க அதை செய்யணும். சரிங்களா? ஓகே, ஜம்ப் பண்ணுங்க. நல்லா ஜம்ப் பண்ணு. ஐயோ விழுந்துருச்சு. ஏஞ்சலுக்கு கொஞ்ச நேரம் விழல. இப்படிதான் விளையாடணும். ட்ரையல் பாத்தீங்களா? குட்டீஸ், அதுக்குள்ள நீங்களும் பென்சில் எடுத்துட்டு வந்தீங்கல்ல? எல்லாம் பென்சில் எடுத்துட்டு வந்தீங்க. ஓகே, எல்லாரும் உங்க மூக்குல வச்சுக்கோங்க பார்க்கலாம். நான் என்ன சொல்றேனோ அதை செய்யணும். ரன் சொன்னா நீங்க நிக்கிற இடத்துலயே ரன் பண்ணணும். சரிங்களா? ஓகே. சரி பண்ணலாமா? ஓகே, ஜம்பிங். ரன்னிங். ஃபாஸ்டா ரன் பண்ணுங்க. ரன்னிங். ஐயோ விழுந்துருச்சு. ஏஞ்சலுக்கு 2 பேருமே விழுந்துருச்சு. என்னப்பா இது? ஓகே, மறுபடியும் செய்யலாம். ஓகே, வைங்க. குட்டீஸ், நீங்களும் ஜாலியா என்ஜாய் பண்றீங்க போல. நான் ஸ்பீடா சொல்ல போறேன். பென்சிலை நல்லா மூக்க வச்சு பிடிச்சுக்கணும். பாருங்க, ஸ்கூபிக்கு எவ்வளவு பெரிய மூக்கு இருக்கு பாத்தீங்களா? எனக்குலாம் பெரிய பென்சில் தான் செய்யணும். ஓகே, செய்யலாமா? ரெடி ஸ்டார்ட். ஓகே, ரன்னிங். ரெடி சார், ஸ்பீடா. ஐயோ ஏஞ்சலுக்கு 2 பேருக்குமே விழுந்துருச்சு.
அங்க எடுத்து பார்த்துட்டே இருக்கிறீங்க பிள்ளைங்களா. பென்சிலை தான் எடுத்துட்டு வாங்களேன். ஓகே ரெடியா? ஓகே ஓகே, தலையாசிங்க நல்லா நல்லா. ரைட் சைடு லெஃப்ட் சைடு, ரைட் சைடு லெஃப்ட் சைடு, முன்னாடி 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 வாங்க, முன்னாடி ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக், ரைட் சைடு ரைட் சைடு ரைட் சைடு ரைட் சைடு. ஐயோ ஏஞ்சல் கொடுத்துச்சு. ஓகே ரெண்டு சைடு கை தட்டுங்க, ரெண்டு சைடு கொஞ்சம் நிறைய நேரம் பண்ணாங்க. சூப்பர் 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 சூப்பர். ஓகே இப்போ பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். ஓகே ஜம்பிங் 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 ஜம்பிங், ஸ்பீடா ஜம்பிங் 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 ஜம்பிங், ரன்னிங் 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 ரன்னிங். ஓ ரெண்டு சைடு கொடுத்துச்சு. ரெண்டு பேருமே சூப்பரா ரன்னிங்கப்பா. சார் செம. கை கொடுங்க கை கொடுங்க. காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ பிள்ளைங்களா. டென்னிஸாக்கு எங்களுக்கு சூப்பரா கை தட்டிடுங்க பார்க்கலாம். சூப்பர் 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 சூப்பர். நீங்களும் பென்சில் வச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி விளையாண்டு பாருங்க, ஜாலியா இருக்கும் பிள்ளைங்களா. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணி பாருங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். ஒரு பென்சில் இருந்தாலே போதும், சூப்பரா விளையாடலாம். ஓகே நம்ம அடுத்த ப்ரோக்ராம்குள்ள போலாம். பாய். ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இந்த ரிவைவல் கிட்ஸில் இப்போ நம்ம ப்ரேயர் டைமில் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு ஜெப குறிப்பை என்ன பண்ணுவாங்க, ஷோ பண்ணுவாங்க. நம்ம அதை பார்த்து ஜெபிக்கலாமா? நம்ம கடந்த நாட்களில் வந்த ஒரு நியூஸில் 14 வயசு சின்ன பையன் என்ன பண்ணுறான், தவறி கிணத்துல விழுந்து இறந்து போயிடறான். அதே போல் நிறைய சின்ன பிள்ளைங்க, நம்மளை மாதிரி இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய விதத்தில் மரணத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. இதுக்காக நாம் தான் என்ன பண்ணணும், பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் ஜெபிச்சா கண்டிப்பாக ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, கேட்டு நமக்கு பதில் செய்வாங்க. இனி இதே மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிற, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் கூட விளையாடுற, உங்கள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி மரணத்துலேருந்து தப்பு வைக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, அப்பா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக நாங்கள் வர்றோம்ப்பா. ஆண்டவரே, அவர்கள் இதே போல் எங்களோடு படிக்கிற சிறு பிள்ளைகள் ஆண்டவரே நிறைய விதத்தில் மரணத்தை சந்திச்சு கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் எல்லாரையுமே பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாதுகாப்பீங்களா? எங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாதுகாப்பீங்களா? சின்ன பிள்ளைங்க எல்லாரையுமே பாதுகாப்பீங்களா? அவங்களும் உங்கள் பிள்ளைகள் தானே, அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அம்மா எல்லாரும் சொல்லுங்களேன், அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசப்பா எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாரும் அம்மா ஆண்டவரே பாதுகாத்து நீங்கள் எல்லாரையுமே வழி நடத்தி கொண்டு வரணும்ப்பா. எல்லாருமே எங்களை போல அவன் ஜெபிக்கிறவர்களாக மாறணும், உங்கள் சமூகத்தில் இருக்கிறவங்களாக மாறணும். எல்லாரையும் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. ஆமென். அதே போல் இன்னொரு ஜெப குறிப்பையும் நம்ம பார்க்கலாமா? அடுத்த ஜெப குறிப்பு உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறாங்க பாருங்கள். நம்ம கடந்த நாட்களில் 2020 24 வரைக்கும் 4 ஆண்டில் நிறைய பிள்ளைகள் உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகள் காணாமல் போயிருக்கிறாங்களாம். அந்த காணாமல் போனதில் இப்போ வரைக்கும் 36,000 பிள்ளைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படலையாம். அதே போல் மத்திய பிரதேஷ் அந்த ஊரில் இன்னும் அதிகமான 56,000 சொச்சம் பிள்ளைகள் வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அதிகமாக அங்கே தான் காணாமல் போயிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பிள்ளைகளை கடத்தி பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. இதே போல் வேறு தவறுதலான வழியில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதே போல் நம்மள மாரி பிள்ளைங்க நம்ம அப்பா அம்மாவோடு இருந்து சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நினைப்பாங்க. அவங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரக்கூடாதுல்ல. நம்ம அதுக்காக இப்போ ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். அப்படி ஜெபம் பண்ண மாதிரி, ஏசப்பா எங்கள் கூட இருக்கிற எங்களுடைய நண்பர்களுக்காக, எங்கள் தேசங்களில் இருக்கிற அத்தனை சிறு பிள்ளைகளுக்காக, எங்களை போல இருக்கிற எல்லா வாலி பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இவர்களை மற்றவர்கள் கடத்தி இப்படி பண்ணக்கூடாது, இப்படி கடத்தி ஆண்டவரே வேறு பாதையில் நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல யோசனை, நல்ல புத்தியை கொடுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க, எங்கள் நண்பர்களை வேலியடைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க, எங்கள் சகோதர சகோதரிகளை வேலியடைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. எந்த ஒரு தவறுதான பாதையிலையும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை எங்கள் நண்பர்களை என்ன பண்ணிடக்கூடாது, நடத்திடக்கூடாதுப்பா. உங்களுடைய கரத்தை ஆண்டவரே பிள்ளைகள் மேலே வைப்பீங்களாக. ஆண்டவரே உங்களுடைய கரம் ஆண்டவரே பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கட்டுப்பா. எங்கள் நண்பர்களை வேலியடைத்து பாதுகாக்கட்டும். உங்கள் கரத்தில் எங்கள் நண்பர்கள், எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லா சிறு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, உங்களுடைய கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இதே போல் நியூஸ் நீங்கள் எங்கே பார்த்தாலும் எங்கே கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக அடுத்து வரும்பொழுது அண்ணன் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம எந்த தீமில் பார்த்துட்ருக்கோம்? வல்லமையின் ஆவியானவர், அப்படி தானே? ஓகே அக்கா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் மூலிமா வல்லமையின் ஆவியானவர் பற்றி நம்ம கற்றுக்கலாமா? என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு பலூன். இந்த பலூனை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் யாருனால. ஓகே,
என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த பலூன். இந்த பலூன் தான் நம்மளோட லைஃப். நிறைய நேரம் நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு வர ப்ராப்ளம்ஸை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடிய மாட்டேங்குது பார்த்தியா. நிறைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பெரியவங்களோ டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ நம்மளை வந்துட்டு திட்டாங்க, சின்ன ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்மளை திட்டுறாங்க, நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா நம்ம ஃபெயிலியராக அதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. நம்ம நிறைய அப்செட் ஆகுறோம் இல்லையா. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம சோர்ந்து போயிடும். மனுஷங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம சோர்ந்து போயிடும். என் ஃப்ரெண்டு பேச மாட்டேங்கிறான், சண்டை போறான்றதுக்காக நம்ம சாப்பிடாமலாம் இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றீங்க இல்லையா. ஸோ இப்படி பிசாசு ஒவ்வொரு பிரச்சனைகளை கொடுக்குறப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம மட்டும் இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகள், பேரண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க பேசுற வார்த்தைகள்னால நீ என்ன பண்ணிடுற, சோர்ந்து போடுறல. நம்ம மட்டும் நம்ம லைஃப்ல இருந்தோம் அப்படின்னா பிசாசு மனுஷங்க மூலிமா நம்மளை ரொம்ப குற்றப்படுத்திட்டு நம்மளோட சோர்வுபடுத்திக்கிட்டு ஸோ இப்படியே இருப்பான். ஆனால் நம்ம எப்போ நம்ம வல்லமையினால, ஆவியானோடைய பலத்தினால அந்த வல்லமை, அந்த பவரை நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அப்போ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாமா. அகைன் அக்கா பலூன் எடுத்துக்கிறேன். அதை நான் யாருனாலும் ஃபில் பண்ணுறேன். ஓகே, அகைன் நான் பலூனை ஃபில் பண்ணிட்டேன். இதுதான் அகைன் நம்ம இங்கே என்கிட்ட செல்லோ டேப் இருக்கு இல்லையா. ஸோ இந்த செல்லோ டேப்பை நான் கொஞ்சமாக கட் பண்ணி நான் இதில் ஒட்டுறேன் பாரு. இப்போது இந்த பலூன் தான் நம்மன்னு சொன்னேன் இல்லையா. அந்த பலூன் மேலே நான் செல்லோ டேப் போட்டிருக்கேன். இதுதான் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஓகேவா. த பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஓகே, இதில் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நான் எழுதியிருக்கிறேன் இல்லையா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறப்போ, நம்மளுக்குள்ளே இருக்கிறப்போ, நம்மளை சூழ்ந்து இருக்கிறப்போ என்ன நடக்குன்றதை பார்க்கலாமா. எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், பிசாசு மனுஷங்க மூலிமா எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும், இல்லை எக்ஸாம்லேயோ இல்லை நல்ல மார்க் எடுக்க முடியல, நிறைய விஷயங்களை நீ கெட்ட பிள்ளை, நீ ரொம்ப தப்பு பண்ணுற, அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்மளை ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணாலும் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது, அவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறப்போ அந்த பிரச்சனைகளோ எதுவுமே நம்மளுக்கு பெருசாக தெரியாது. பாடுகள், பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், அழுகை இருக்கும், ஆனால் அது நம்மளை ரொம்ப பாதிக்காது. ஏன் அப்படின்னா வல்லமை இல்ல ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறனால எந்த கஷ்டமும் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. அதே சேஃப்டி பின் அக்கா அது குத்துறேன் பாரு. ஒன்றுமே பண்ணல பார்த்தியா. இதே மாதிரி தான் ஆவியானோட வல்லமை நம்ம லைஃப்பில் நம்மளுக்குள்ளே இருக்கிறப்போ எந்த பிரச்சனையும், உலகத்தில் நடக்கிற ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், மனுஷங்க பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் சொல்கிற வார்த்தைகளாகவும் உனக்கு பெருசாக அது பாதிப்பு கொடுக்காது. ஆவியானோட வல்லமையில் நம்ம நிரம்பி இருக்கிறப்போ எந்த ஒரு கஷ்டமும் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். சத்துரு எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், பாவத்தை கொண்டு வந்தாலும் எதுவுமே நம்மளை நெருங்காது. பார்த்தீங்களா குட்டீஸ், ஆவியானோட வல்லமையை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் சாத்தானாய் நம்மளால ஈஸியா ஜெயிக்க முடியும். ஓகேவா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க கிட்ட மட்டும் தான் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறீங்க, என்ன கேட்கவே மாட்டேங்கிறீங்க. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு அழகா இருக்குன்றது. ஆமா ஆமா, நான் எப்பவுமே அழகுதான். சரி, எதுக்கு இப்ப நீ சேர போட்டு இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? நான் உட்காரவே மாட்டேன் ஒரு இடத்துல. உட்காரணும், உட்கார்ந்தாதான் கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியும். அப்படியா? அண்ணே, நாங்க தான் வசனம் கத்துக்கிட்டோமே, நீங்க எதுக்கு நீங்க வசனம் சொல்லி கொடுக்க போறீங்க? உனக்கு எல்லா வசனமும் தெரியும் ஸ்கூபி. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி கொடுக்க போறேன் உனக்கு. என்ன விஷயம்? ஏசப்பாக்கு எல்லா வல்லமையும் இருக்கு தெரியுமா உனக்கு? வல்லமை இருக்கா? ஆமா, இதுக்கு கூட சொன்னாங்கனே, வல்லமை ஆவியானவராமே தலைப்பு. ஆமா, அதனால ஏசப்பாக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்றது உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயமா நான் உனக்கு சொல்லி தர போறேன். சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. ஏசப்பா, நீ பைபிள் வாசிச்சிருக்கியா? நானா பைபிளே போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வாசிச்சேன், பிரைஸ் வாங்குறதுக்காக. தெரியுத ஆதியாகமத்துல இருந்து கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசனை வச்சுக்கோயேன். ஏசப்பாவோட வல்லமை எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்க முடியும். எப்படின்னு சொல்றீங்க? முதல்ல ஏசப்பா எல்லாத்தையும் உண்டாக்குனாங்கல்ல, எப்படி உண்டாக்குனாங்கன்னு நினைக்கிற? எல்லாத்தையும் அவங்க வார்த்தையாலே உண்டாக்குனாங்க. ஆமா, நீ சொன்னா ஏதாவது நடக்குமா?
கேட்க மாட்டாங்க, இந்த பிள்ளைங்க கூட கேட்க மாட்டாங்க. அப்படிலாம் சொல்லாத. பிள்ளைங்களாம் நல்ல நல்ல பிள்ளைங்க. உன்ன மாதிரி சேட்டை பண்ணுவாங்கன்னு நினைச்சியோ? பிள்ளைங்களாம் நல்ல நம்ம சொல்ற கதையை தெளிவா கேட்டுட்டு இருக்காங்க, தெரியுமா உனக்கு? அப்படியா? ஆமா. சரிண்ணே. ஏசப்பாக்கு எல்லா வளமையும் இருக்கு. ஆதி ஆகத்துல பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ஏசப்பா சொல்ல சொல்ல எல்லாமே உண்டாகுச்சு. அதே மாதிரி இப்போ உனக்கு நீ ஒழுங்கா படிக்கிறியா? அண்ணே படிப்பு தானே மண்டையிலே ஏற மாட்டேங்குது, என்னனே பண்ணுவேன்? மண்டையில ஏறணும்னா நான் உனக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி தரவா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எக்ஸாம்ல எத்தனை மார்க் எடுக்கிற? அண்ணே நான் வந்து 35க்கு 13 எடுத்தேன் போன மாசம் மேக்ஸ்ல. பரவாயில்லையே, என்னை விட நிறைய மார்க் வாங்கியிருக்கிய ஸ்கூல்ல. அடே என்ன இப்படி சொல்றீங்க? நான் நல்லா படிக்கிறேனா? ஆமா, என்னோட சூப்பரா படிக்கிறிய. அண்ணே போங்கண்ணே, நான் ஃபெயில் ஆயிட்டேன், நீங்க காமெடி பண்றீங்க. ஃபெயில் ஆயிட்டா கவலைப்படக்கூடாது. நீ எத்தனை முட்டையா எடுத்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா எல்லா முட்டைக்கும் முன்னாடி ஒரு 1 போட்டுருவாங்க. அப்படியா? ஆமா. இப்ப 2 முட்டை போடுறேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு முன்னாடி 1 போட்டா என்ன ஆகும்? 100. வெரி குட், 100 மார்க்ஸ் எடுத்துடலாம். எப்படினே எடுக்க முடியும்? அப்படின்னா ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சா மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படியா? ஏசப்பா எனக்கு ஞானத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புனேன்னா ஏசப்பா உனக்கு ஞானத்தை கொடுப்பாங்க. ஓ சரி சரி. ஏன்னா ஏசப்பாக்கு எல்லா வல்லமையும் இருக்கு. ஒரு நாள் ஏசப்பா எல்லா சீஷர்களோட படகுல போயிட்டு இருந்தாங்களா, படகுல போயிட்டு இருக்கும் போது சுற்றி கடல் பயங்கரமா சத்தம் போடுச்சு, பயங்கர காத்து. அப்படி ஒண்ணு எண்ணி பயப்படாத, ஒண்ணு மாதிரிதான் எல்லாரும் பயந்துட்டாங்க. பயந்து எல்லாரும் அலறி ஐயோ நம்ம சாவ போறோம் பயந்து கத்தி ஏசப்பா நிம்மதியா ஒரு இடத்துல தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்க விடுறாங்களா பாரு. ஆமாண்ணே, நீங்க கூட என்ன தூங்க விடாம இப்ப உட்கார வச்சு சேர போது கதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்படி ஆட்டலாம் நீ தூங்கிடுவல்ல. ஆமா. ஏசப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ சீஷர்கள் எல்லாம் ஐயோ நம்ம சாவ போறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி அடிச்சு ஒரே சத்தம். நீ சொல்லு, ஏசப்பா நம்ம கூட இருந்தா நம்மளுக்கு ஏதாவது நடக்குமா? அண்ணே ஒண்ணுமே நடக்காது, ஏசப்பா நம்மள பாதுகாப்பாங்கல்ல. உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல பாரு. அந்த சீஷர்கள் எல்லாம் ஏசப்பா சாவ போற சொல்லிட்டு ஒரே பயம், ஆளுக்கு ஒரே அழுக. அப்படி அழுதுட்டு ஏசப்பா போய் எழுப்புனாங்களாம். ஏசப்பா வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? ஓ எல்லாமே அமைதியா இருக்கட்டும் அப்படி பிரேயர் பண்ணாங்களா? ஒண்ணுமே பண்ணல. ஏசப்பா எந்திரிச்சாங்க, ஏய் இறையாதே அமைதியா இருன்னு சொன்னாங்க. எல்லாம் கப்சு புண்ணாயிட்டு, காற்று கடல் எல்லாமே அமைதியாயிட்டு. என்னன்னு சொல்றீங்க? நான் பைபிள்ல இதை படிச்சதே இல்லையானே. ஒழுங்கா படிக்கணும் சரியா? சரிண்ணே. காற்றும் எல்லாம் அமைதியாயிட்டு, எல்லாருக்குமே ஆச்சரியம். ஏசப்பா சொன்ன உடனே நடக்குதா? ஏசப்பா வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கா? என்ன அவ்வளவு வல்லமை இருக்கானே? ஆமா, ஒரு வார்த்தை போதும் எல்லாத்தையும் மாத்திரும். அப்படியானே? இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன். சொல்லுங்க. ஏன் பிள்ளைங்களா நீங்க கவனிக்கிறீங்களா? ராஜு ஒண்ணு எவ்வளவு அழகா கதை சொல்லிட்டு இருக்காரு. கவனிங்க. ஆனா சொல்லுங்கண்ணே. எல்லா பிள்ளைங்களும் கவனிக்கிறாங்க, நீ ஒழுங்கா கவனிக்கணும் சரியா? நான் கவனிப்பேன். கடைசி நான் क्वेश्चन கேட்பேன், சொல்லலாம் வச்சுக்கேன். ஒழுங்கா கவனிக்கணும். சரிண்ணே. ஏசப்பாவோட ஃப்ரெண்டு லாசருன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப என்ன ஆயிட்டாங்கன்னா இறந்தே போயிட்டாங்க. ஐயோ! அப்போ ஏசப்பா வெளியூர் போயிட்டாங்க. அப்போ ஏசப்பா என்னடா ஏசப்பா வருவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. ஏசப்பா வரவே இல்லை. ஐயோ! 2 நாள் கழிச்சு தான் ஏசப்பா வந்தாங்களாம். அவர் மரிச்சு 2 நாள் சரி, அதுக்கப்புறம் ஏசப்பா டிராவல் பண்ணி 2 டேஸ் கழிச்சு வந்திருக்காங்க. அப்ப 4 நாள் ஆயிடுச்சா? 4 நாள் ஆயிடுச்சு. கல்லறை எல்லாம் மூடி வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து பார்த்தா கலரை மூடி இருக்குது. உள்ள சுத்தி இருக்கிற எல்லாரும் அழுறாங்க. லாசர் இருந்து போயிட்டானே, ஐயோ லாசர் இருந்து போயிட்டா, ஒரே அழுக. அழாத எனக்கு அழுகலையா வருது. அப்போ என்னடா நடக்க போது சுத்தி இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க, ஏசப்பா என்ன செய்ய போறாரு? ஏன் நான் செத்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சுனே. 4 நாள். இது உங்க ஊர்ல 2ஆ? இல்லனே 4 நாள் ஆச்சு. என்னடா 4 நாள் ஆச்சு, ஏசு என்ன செய்ய போறாருன்னு பார்த்தா ஏசப்பா சொன்னாங்களாம், ஏ லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிற? என்னண்ணே இறந்து போனிட்டாரு, எப்படின்னா வெளியே வருவாரு? நீ அப்படிதான் நினைக்கிற. ஆனா ஏசப்பா சொன்னா ஏசப்பா வாயில இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லம் உண்டு. அப்படியா? அந்த சரி வெளியே வந்தாரா இல்லையா? அந்த கல்ல புரட்ட சொன்னாங்களா, புரட்ட சொன்ன உடனே அங்க பாரு லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே லாசர் அங்க இருந்து அப்படி உயிரோட வெளியே வந்துட்டாரு. என்னன்னா சொல்றீங்க? மரிச்சு போனவர் உயிரோட வந்தாரா? ஆமா, ஏசப்பா வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமா இருக்கு. நீதான் நினைச்சிட்டு இருக்க ஐயோ நான் கேட்டா ஏதாவது நடக்குமா, நான் ஏதாவது கேட்டா ஏசப்பா ஏதாவது செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நீ நினைக்கவே நினைக்காத. நீ என்ன ஏசப்பாட்ட கேட்கியோ உன் ஏசப்பா நாமத்துக்கு வல்லமை உண்டு. அந்த நாமத்தை சொல்லி கேளு, உனக்கு எல்லாமே நடக்கும். அண்ணே அப்ப எங்க வீட்டுல இருக்கிற கஷ்டம், எனக்கு படிக்கிறதுக்கு ஞானம் இல்ல, இதுல எல்லாம் ஏசப்பாவுடைய வல்லமையினால ஏசப்பா சொன்னா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். இன்னொரு விஷயத்த கூட சொல்றேனே. என்னன்னு? இப்ப சொல்லலாம், ஐயோ இப்போ ஏசப்பா என் கூட இருந்தா நான் ஏதாவது கேட்டிருப்பேன்னு நினைக்கலாம். ஏசப்பா இருக்காங்களோ இல்லையோ அவங்க நாமத்துக்கு இன்னும் வல்லமை இருக்கு.
எப்படின்னு சொல்றீங்க? ஏசப்பா நம்ம கண்ணுக்கு தான் தெரியல, ஆனா நம்ம கூடயே தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? நீ நம்ம கூடயே பரிசுத்த ஆவியானவரா நம்ம கூடயே நம்ம வாசம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி. எங்கெங்க போறியோ எல்லா இடத்துக்கும் உன் கூட வருவாங்க. அப்படியா? ஆமா, இப்படிதான் உனக்கு எப்படி டவுட் இருக்கோ அதே மாதிரிதான் பேதுருக்கும் யோவானுக்கும் வந்துச்சு. அண்ணே, பேதுரு யோவானே எங்க பக்கத்து வீட்டு மாமாவா? பாரு, இது மாதிரிலாம் நக்கல் பண்ண கூடாது பாத்துக்கோ. அப்ப யாருண்ணே அது? ஏசப்பாவோட சீஷருக்கு. அப்படி சொல்லுங்க, நான் எங்க பக்கத்து வீட்டு பேதுரு மாமாவோ சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஏசப்பா கூடயே இருப்பாங்கல்ல, ஆமா. அதுல 2 பேரு அவங்க சர்ச்சுக்கு பிரேயர் பண்ண போனாங்களாம். நீ சர்ச்சுக்கு போவியா? சர்ச்சுக்கு போவேன். கடைசியா எப்ப போன சொல்லு? கடைசியா போன வாரத்துக்கு முந்து நான் வர போனேனே. பிச்சு புடும் பிச்சு. ரெகுலரா சண்டே சர்ச்சுக்கு போகணும், சரியா? சரிண்ணே. அண்ணே, ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சுன்னா அதான் போல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏசப்பா தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் நமக்கு. அப்படியா? ஸ்பெஷல் கிளாஸ்லாம் அதுக்கு அப்புறம் தான். சரிண்ணே. நீ ஞானமே இல்லாம எப்படி போய் படிக்க முடியும்? ஆமாண்ணே, கரெக்டா சொன்னீங்க. ஞானத்தை கொடுத்துட்டாங்கன்னா நீ எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம்ல. சரிண்ணே. அப்போ பேதுரு யோவானும் போற டைம்ல அங்க கால் நடக்க முடியாத ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவங்க பிச்சைக்காரங்கள நம்ம இப்போ கஷ்டப்படுறவங்கள பார்த்தா நம்ம காசு போடுவோம்ல, நீ போடுவியா? அண்ணே, என்கிட்ட காசே இருக்காது, நான் எப்படின்னே போட முடியும்? காசு இல்லாம போடாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனா எடுத்துடக்கூடாது, சரியா? அப்படிலாம் எடுக்க மாட்டேன். அப்போ பேதுருவுக்கும் யோவானுக்கும் கையில ஒண்ணுமே இல்ல. எப்படி உன் கையில ஒண்ணும் இல்லையோ, அது என் கையில ஒண்ணும் இல்லையோ, அதே மாதிரி அவங்க கையில ஒண்ணும் இல்ல. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த நடக்க முடியாத அண்ணனை பார்த்து அவங்க கையை பிடிச்சு இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? உடனே அந்த அண்ணன் எந்திரிச்சு நடந்துட்டாங்க. எந்திரிச்சாங்க, குதிச்சாங்க, ஓடுனாங்க, ஒரே ஜாலிதான். எப்படி அவங்க சொன்னா எப்படி நடக்கும்? ஏசப்பா சொன்னாதானே நடக்கும். அவங்க சொல்லல, அவங்க இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடன்னு சொன்னாங்க. அண்ணே, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு பிள்ளைங்களா. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஏசப்பாவுடைய வல்லமை நமக்குள்ள இருந்தா நம்ம சொன்னா கூட நடக்கும். அண்ணே, அப்ப நான் சொன்னா கூட நடக்குமா? நீ சொன்னா மட்டும் இல்ல, ஒரு குட்டி பாப்பா சொன்னா கூட ஏசப்பா கேட்பாங்க. அப்படியா? ஆமா, இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ஏசப்பா நாமத்துல நீ என்ன கேட்டாலும் ஏசப்பா உனக்கு செய்ய ரெடியா இருக்கிறாங்க, தெரியுமா? அண்ணா, உண்மையாவானே சொல்றீங்க? உண்மையாதான். ஏசப்பா உன் கூடயே இருக்கிறாங்க. அதனால நீ தான் நிறைய நேரத்துல ஏசப்பா மறந்துடுற, ஏசப்பா நாமத்தை மறந்துடுற. அதனால ஏசப்பாவை மறக்காம, ஏசப்பா நாமத்தை மறக்காம நீ என்ன கேட்டாலும் ஏசப்பா நாமத்துக்கு வல்லமை விசுவாசிக்கணும். அண்ணே, இப்போ நான் சொன்னா நடக்கும் நீங்க சொல்றீங்கல்ல, ஆனா எப்படி நான் சொல்லணும்? அதுக்கு நான் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரை நீ விசுவாசிக்கணும். ஏசப்பா எப்படி நம்ம ஏசப்பா எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களோ, ஏசப்பா பரலோகத்துக்கு போயிட்டாங்கல்ல, பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஏசப்பா நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்பவும் நம்ம கூட இருக்காங்க. அப்படியானே? ஆமா, நீ பெரிய பெரிய காரியம் பண்ணணும்னா இல்ல, ஏசப்பா மனசுக்குள்ள நினைச்சிட்டு பிரேயர் பண்ணிட்டு பரிசுத்த ஆவியானவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாங்க. அப்படியானே? ஆமா. அப்ப எனக்குள்ள ஆவியானவர் இருந்தா நான் எல்லாமே செய்ய முடியுமா? எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆனா நீ பரிசுத்த ஆவியானவர் உண்மையா நேசிக்கணும், உண்மையா அவரை நோக்கி கூப்பிடணும். பரிசுத்த ஆவியானவர் எப்பவும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடணும். சரிண்ணே. நீ சின்ன சின்ன தப்பு செஞ்சுட்ட, பொய் சொல்லிட்டு இருக்கிற, களவாண்டுட்ட, அப்பா அம்மாக்கு கீழ்படியலன்னா பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருக்க மாட்டாங்க. என்னென்ன சொல்றீங்க? நான் முக்காவாசி நீங்க சொல்ற எல்லாத்தையும் தானே செய்யறேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் விட்டு போயிருவாங்க. வேண்டாம், இனிமே நான் செய்ய மாட்டேன் சின்ன சின்ன தப்புலாம். பரிசுத்த ஆவியானவர் எப்பவும் கூட இருக்கணும்னா நீ முதல்ல பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம்னா என்ன? ஆனா பரிசுத்தம் என்னன்னு சுத்தம் தெரியும், பரிசுத்தம்னா தெரியாதே. பரிசுத்தம்னா ஏசப்பாக்கு பிடிக்காதது எதுவுமே செய்யாம இருந்தா நீ பரிசுத்தமா இருக்க முடியும். அப்படியா? எப்பவும் ஏசப்பா உன் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன், நல்ல பிள்ளையா இருப்பல்ல. ஆமாண்ணே. ஒண்ணும் இல்ல, இப்போ சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோயேன், நீ அதை பார்த்த உடனே நீ ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணுவியா? பண்ண மாட்டேன் மாட்டிடுவாங்கல. சுத்தி பாத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதே மாதிரி உன்னை சுத்தி சுத்தி ஏசப்பா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. தாட்ல இருந்துச்சுன்னா எந்த தப்புமே நீ பண்ண மாட்ட. அப்படியா? அதனால பரிசுத்த ஆவியானவர் எப்பவும் இருதயத்துல வச்சுட்டேன்னா உன்னால எதையுமே சாதிக்க முடியும். ஓகே குட்டீஸ், நீங்க இவ்வளவு நேரம் நாங்க பேசினதை கவனிச்சிங்கல்ல. ஏசப்பா நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்மளால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏசப்பாவோட நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ஐயோ இது என்னால முடியாது, ஐயோ இது யார் நினைச்சாலும் இதை சால்வ் பண்ண முடியாது நீங்க நினைக்காதீங்க. ஏசப்பா நாமத்தை சொன்னா எல்லாமே நடக்கும். பரிசுத்த ஆவியானவரை நீங்க இருக்க படிச்சுக்கோங்க. எல்லா விதத்துலயும் பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்து, நீங்க ஒருவேளை என்ன உங்களுக்கு எக்ஸாம் கஷ்டமா இருக்கலாம், படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஒருவேளை உங்க வீட்டுல சண்டையா இருக்கலாம், ஏதாவது
ஏதாவது நீங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஏசப்பா இருந்தா போதும், அவங்க பரிசுத்த ஆவியானவர் இருந்தா போதும், அவங்கள மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. எல்லா விதத்துல இருந்தும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார். நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? அண்ணே ஜெபம் பண்ணலாமே. ஜெபம் பண்ணா என்ன பண்ணணும்? அண்ணே கண்ணை மூடணும், கை கூப்பணும். இந்த பிள்ளைங்க செய்யல பாருங்க, இந்த பிள்ளைங்க யாருமே செய்யல பாருங்க. பிள்ளைங்க ஒழுங்கா பண்றாங்க, அவங்க நீ ஒழுங்கா பண்றீங்கன்னு பாக்குறாங்க. ப்ரேயர் பண்ணலாமா? பண்ணலாம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை குறித்தும் உம்முடைய வல்லமையை குறித்தும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் அனுதினமும் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நாங்க என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ எல்லாவற்றிலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்த ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீங்க எங்க கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே நாங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க கிருபை செய்யுங்க. படிக்கிற விதத்துல எல்லா விதத்திலும் நாங்கள் பெஸ்டா இருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். எங்களுக்கு ஞானம் கிடையாது ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எல்லாரும் முன்னாடி நீங்க தான் எங்களை மேன்மைப்படுத்தணும். ஆண்டவரே உங்களுடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அண்ணே ரொம்ப அழகா கதை சொன்னீங்கண்ணே. Thank you ஸ்கூபி. ஓகே குட்டீஸ், ராஜா சொன்னது போல நீங்களும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமையா ஜெபம் பண்ணுங்க. நீங்க வல்லமையா ஆவியானவருக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க சொன்னாலும் நடக்கும். அண்ணே நானும் இனிமே சக்சஸ்ஃபுல்லா ஆவியானவரோட நடக்க போறேன்னே. சூப்பர் ஸ்கூபி. ஓகேண்ணே, பிள்ளைங்களா பை பை. குட்டீஸ், இன்னைக்கு நிறைய ப்ரோகிராம்ஸ் பாத்தீங்கல்ல, உங்களுக்கு ஜாலியா இருந்துச்சா? குட்டீஸ், இந்த ரிவைவல் கிட்ஸ் ப்ரோகிராம் நீங்க பார்த்தா மட்டும் போதாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க சண்டே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க. ஆமா, நம்ம சில்ட்ரன் ரிவைவல் மினிஸ்ட்ரி சேனல்ல எக்ஸாம் டிப்ஸ் போட்டிருந்தோமே, எத்தனை பேர் பாத்தீங்க? பார்க்கலையா? ஐயோ, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, உடனே போய் பாருங்க. சுரேஷ் அங்கிள் உங்களுக்காக நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையோட படிக்கணும், முழு மனசோட படிக்கணும், பயம் இல்லாம படிக்கணும்னு. எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி கட்டாயம் அந்த வீடியோஸ்லாம் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க அண்ணன் அக்காலாம் 10th 12th படிச்சாங்கன்னா இப்பவே இந்த வீடியோ ஷேர் பண்ணி எல்லா வீடியோ பார்க்க வைங்க பிள்ளைங்களா. நீங்க தானே அவங்களை என்கரேஜ் பண்ணணும், நீங்க பண்ணாம அவங்க எப்படி பண்ணுவாங்க? அதனால இப்பவே நம்ம சில்ட்ரன் ரிவைவல் மினிஸ்ட்ரி சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் எக்ஸாம் டிப்ஸ் பாருங்க, சரிங்களா? அது கண்டிப்பா எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சரி குட்டீஸ், மறக்காம நீங்க இயேசுப்பா பிள்ளையா எல்லாமே ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வல்லமையா இருக்கணும், சரிங்களா? உங்க கூட இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? எஸ், பவர்ஃபுல், பெஸ்ட், வல்லமையான ஆவியானவர். அதனால எதுக்கும் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருந்தா எல்லாமே சூப்பரா நடக்கும். சரி, எக்ஸாமுக்கு நல்லா ஆயத்தமாகுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா படிங்க, நல்லா